அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மேஷம் ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் இந்த ராசியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு வகையில நல்லது. நிறைய முயற்சிகளை செய்வீங்க. முயற்சி தடைகள் இருந்தாலும் முயற்சிகள் நீங்க செய்வீங்க. நிச்சயமா அது சக்சஸ்ஃபுல்லாகவும் சில முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நீங்க நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு நம்ம போன மாசம் பார்த்தோம். ஆனா இந்த மாசத்தை பொறுத்தவரை நீங்க நினைச்சது என்னவோ அதை சாதித்தும் காட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது கடினமான முயற்சியின் மூலம் ஏற்படும். மார்ச் மாதத்தை பொறுத்தவரை மேசராசியில பிறந்தவங்க குறிப்பா ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கீங்கன்னாக்க, ஒரு 30 to 50 வயதுக்குள்ள இருக்கீங்கன்னாக்க எதிர்பாலினர் உறவில் கவனம் செலுத்த வேண்டும். புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்கள்கிட்ட தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னாக ராசிக்கு 12ஆம் பாவகத்துல சுக்கிரன் வக்ரம் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ராகுவோட சேர்றாரு. ராகு சுக்கிரன் புதனும் இங்கதான் இருக்கிறாரு. புதன் பாத்தீங்கன்னாக்க மார்ச் 15ஆம் தேதி வக்ரமாகுவாரு. அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த கூட்டு கிரக சேர்க்கை ராசிக்கு 12ஆம் பாவகத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அயன சயன ஸ்தானத்துல இந்த பாவகத்துல இந்த கூட்டு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில எதிர்ப்பாளினுடைய நட்பு அல்லது அஃபயர்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வரும். புதிய உறவுகள் வரும். அது உங்களை ஏமாற்றக்கூடியதாகவே இருக்கும். அதனால பண இழப்போ அல்லது மன கஷ்டமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால புதிய எதிர்ப்பாளினர் உறவில் கவனம் செலுத்திங்க. ஏற்கனவே பழகிட்டு இருக்கக்கூடிய நட்பா இருக்கீங்க அல்லது ஒரு காதலா இருக்கீங்க அப்படின்னா கூட அதுல சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போகும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் பாவகத்துல வக்ரமாகிறாரு. 2க்குரியவன் சுக்கிரன் 12ஆம் பாவகத்துல வக்ரம் பெற்று ராகுவோடு இருக்கிறாரு. அப்போ பாத்தீங்கன்னாக்க பணம் நிறைய செலவாகும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கையிருப்பு கொஞ்சம் கரையும். அதாவது சுப செலவுகள் தான் ஆகும். இந்த சுக்கிரன் புதன்லாம் இருக்கிறதுனால மேக்சிமம் இந்த வீடு சம்பந்தமான செலவுகள் சில பேருக்கு ஏற்படும். ஆல்ட்ரேஷன் பண்றது அல்லது வீடு மாற்றத்துக்கான செலவு, சில பேருக்குலாம் வாகனத்துல செலவுகள் ஏற்படும். வாகன மாற்றம் ஏற்படும். சில பேருக்கு வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு வாழ்க்கை துணைவருக்கு நீங்க கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதனால வாழ்க்கை துணைவருக்கு சுப செலவே பண்ணிடுங்க. அவங்க கேட்கிற பொருள் வாங்கி கொடுத்துருங்க. பாருங்க, மேக்சிமம் பாத்தீங்கன்னா அசுப செலவுகளை தவிர்த்தலாம். அதே போல சில பேருக்கு தான் வாழ்க்கை துணைவரோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் போகும். அதே போல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, ஒரு காதல்ல இருந்தா கூட இந்த நேரத்துல கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மனஸ்தாபங்கள்லாம் போற மாதிரி இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இதை ஏற்கனவே நான் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள்ல சொல்லியிருக்கிறேன். இந்த சுக்கிரன் வக்ரமாகக்கூடிய காலகட்டம் மட்டும் கொஞ்சம் சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா விட்டு கொடுத்து போங்க இந்த உறவுகள் விஷயத்துல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது ஏப்ரல் 13ஆம் தேதி வரலும் பாத்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரன் வக்ரமா தான் இருக்கும். இதுல புதனும் வேற வக்ரமாகிறார். 3க்குரியவன் வக்ரம் பெற்று ராசிக்கு 12ஆம் பாவகத்துல இருக்க போறாரு மாதத்தோட பிற்பகுதியில. அப்போ பாத்தீங்கன்னாக்க படிக்கக்கூடிய மாணவர்கள்ல எக்ஸ்ட்ராடினரியா தான் படிப்பீங்க, நல்லாவே படிப்பீங்க. ஈவன் PhD உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல தீசிஸ் சப்மிட் பண்றது அல்லது உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மேக்சிமம் நடக்கும். புதன் நீசபங்கம் ஆகிறாரு மாதத்தோட பிற்பகுதியில. அதனால உங்களுக்கு புதனால பெரிய பிரச்சனை கிடையாது. நிறைய எஃபோர்ட் போடுவீங்க. அந்த எஃபோர்ட்லாம் மாதத்தோட பிற்பகுதியில சக்சஸும் ஆகும். அதே போல 6க்குரியவன் 12ஆம் பாவகத்துல இருந்து வக்ரமாகும் போது கடனை கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ணுவீங்க. கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது ஒரு பாசிட்டிவான விஷயம். கண் தொடர்பான பிரச்சனைகள் வரும். கண் பிரச்சனை அல்லது பல்லு முகத்துல ஏதாவது சில பிரச்சனைகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல எவ்வளவு பெரிய நோய் வந்தாலும் சரி, நோய்க்குரிய மருத்துவம் கிடைச்சிடும் உடனுக்குடனா. அதனால பாதிப்பு குறைவாக தான் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல கேது இருக்கு. கேது மருந்தை கொடுப்பாரு. அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. அதே போல வழக்குகள் இருக்கீங்க அல்லது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு அந்த சொத்தை விற்கிறதுக்காக வாய்ப்புக்கெல்லாம் வரும். அந்த வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு சொத்தை விற்கிறது, அதனால ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா 11ஆம் பாவகத்துல சனி இருக்கிறாரு. ஆனா இந்த மாதத்துல அஸ்தங்கம் பெற்று இருப்பாரு சூரியனோட. சூரியனும் சனியும் இந்த இடத்துல சேருது 11ஆம் பாவகத்துல. அதனால பிள்ளைகள் வகையில உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் சில பேருக்கு ஏற்படும். பிள்ளைகளை ரொம்ப கண்டிஷன் பண்ணாலையும் அதனால உங்களுக்கு சில பிரச்சனைகளும் வரும். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. அதே போல 11ஆம் பாவகத்துல சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால வேலை தொழில கடுமையாக ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும்.
இந்த நேரத்துல வேலை மாற்ற இடமாற்றத்தை தவிர்க்கணும். அல்லது ஏற்கனவே வேலை விட்டுட்டீங்க, வேலை தேடுறீங்க, கிடைக்குமானா இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். முதல் 15 நாள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சூரிய பயிற்சிக்கு அப்புறம் என்ன முயற்சி செய்யுங்க. மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனியும் அஸ்தங்கம் பெற்று இருக்கிறாரு. அதனால வேலையில ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். குறிப்பா மேலதிகாரிகளை பகச்சிக்காம இருக்கணும். கருத்து வேறுபாடா வராம பாத்துக்கணும். ஒர்க் பிரஷர் எல்லாம் கூடுதலாகவே ஆயிடும். அதே போல கவர்மெண்ட் வேலையில் இருப்பவர்களுக்கு கூட ராத்திரி பகலா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றவங்களுடைய வேலையை கூட சேர்த்து செய்யற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனாக கவர்மெண்ட் வேலையில ஒர்க் பண்ணவங்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது மேலதிகாரிகளுடைய டார்ச்சரும் கொஞ்சம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கும். இந்த கம்ப்யூட்டர், ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் வேலையில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதாவது வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு மூவ் பண்றதுக்கான சான்சஸ் ஏற்படும். சில பேருக்கு வேலையை இழக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் உண்டு. கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் வேலை விஷயத்துல. இந்த சூரியன் சனி அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறது வேலை விஷயமா கொஞ்சம் நெகட்டிவ் தான். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் இருந்தாலும் எதையும் எதிர்க்காம, யாரையும் எதிர்க்காம, வெளிப்படையா பேசாம ஒர்க் பண்ணீங்கன்னாக்க பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் மற்ற எந்தெந்த தொழில்கள்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னா, மருத்துவம் சார்ந்த துறை, அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அரசியல்வாதிகளுக்கு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஜினியரிங் சார்ந்த துறை, ஆடை ஆபரணம் சார்ந்த துறை உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வருமானம் கூடுதலாக இருக்கும். கமிஷன் சார்ந்த வேலையில் இருப்பவர்களுக்கும் வருமானம் வரும். ரியல் எஸ்டேட்டு, கட்டிடவியல் இதெல்லாம் கொஞ்சம் பூமாகும். இதுல கொஞ்சம் வருமானம் வரும். இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு பிரச்சனை கிடையாது. உணவு சார்ந்த துறை அதெல்லாம் கூட பெட்டராகவே இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதே போல பிள்ளைகள் வகையில மூத்த மகனுக்கு சில பிரச்சனைகள் போகலாம். அல்லது அவரால் உங்களுக்கு மன கஷ்டங்கள், பண விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதுல கவனம் செலுத்திங்க. புத்திரபாக்கியத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களை பொறுத்தவரை இந்த மாதத்துல கொஞ்சம் டிலே ஆகும். கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதே போல தொழிலை பொறுத்தவரையில பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபங்கள் சற்று குறைவாக இருக்கும். வர வருமானத்தை விட எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேலைக்கு போகக்கூடியவர்கள் ஆஸ் யூஷுவல் இன்கம் உங்களுக்கு வாங்குவீங்க. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா என்னன்னா ஒர்க் பண்ற இடத்துல கொஞ்சம் கடுமையா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சில டார்ச்சர், டென்ஷன்லாம் இருக்கும். அதை பெரிதுபடுத்தாம நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை குரு 2ஆம் இடத்துல இருக்கு. 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரோஹிணி நட்சத்திர சாரத்துல தான் இந்த மாதத்திலயும் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை ஜீவன அமைப்புக்கு தேவையான பணம் வரும். பெரிய அளவுக்கு பாதிச்சிருவோமா அப்படின்லாம் கிடையாது. செலவு ஒரு பக்கம் போனாலையும், ஒரு பக்கம் விரைய அதிகமானாலையும் பணம் வரும். இந்த மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க. மீனம் காலபுருஷ தத்துவத்தின் மோட்சஸ்தானம். அதே போல மேஷராசிக்கும் ஒரு மோட்சஸ்தானம் தான் 12ஆம் பாவகம். இந்த பாவகத்துல பாத்தீங்கன்னாக்க புதன், சுக்கிரன், சூரியன், ராகு போன்ற கிரக சேர்க்கை ஏற்படும் போது பாத்தீங்கன்னாக்க ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு காட்டுறது, கோயில் குளங்களுக்கு போறது, தொலைதூர பயணம் போறது, வெளிநாட்டில் இருப்பவர்கள் தாய்நாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த சூரியன், ராகு, சுக்கிரன் சேர்க்கையால தந்தையின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் சில பேருக்கு. ஆனா தந்தையால் ஆதாயங்கள் வரும். தந்தையின் சொத்துக்கள் கைமாறலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் தந்தையின் மூலம் உங்களுக்கு ஏற்படும். ஆனா தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை கட்டுக்கடங்காமல் விரயங்கள் தான் நிறைய ஆகும். அதனால திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. மேசராசியை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான் பல்வேறு பதிவுகளில் சொன்ன மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னாக்க ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இப்போ பாத்தீங்கன்னாக்க பெண்கள் அல்லது ஆண்களால நீங்க நல்லா பழகிட்டே இருக்கிறீங்கன்னா கூட அவங்க திடீர்னு உங்ககிட்ட பேசாம போகலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பத்தி சொல்றேன். இதனால நல்லா பழகிட்டு இருந்தாங்க, இப்ப என்ன அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகுதுன்ற ஒரு எண்ணம் வரும். அதே போலதான் வாழ்க்கை துணைவர்கிட்ட கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது தனித்தனி அறைகளில் தூங்குற மாதிரி அல்லது ஏதோ ஒரு வகையில் அந்நியம் குறைவாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலைலாம் சில பேருக்கு ஏற்படும். அதை பெரிதுபடுத்தாம இருந்தீங்கன்னா யூஷுவலா ஏப்ரல் மாதத்திலேயே பிற்பகுதியில சரியா போயிடும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியத்துக்கு முயற்சி பண்ணலாமா? இன்னும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க ஜாதகத்துல எந்த விதமான தோஷங்களும் இல்லை என்றால் இந்த கோச்சார பலன்களின் அடிப்படையில நான் சொல்லக்கூடிய விஷயம் நடக்கும். அதுதான் முக்கியமாக சொல்லக்கூடியது. அதே போல
பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். வேலையில ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், கடனுடைய அழுத்தம் கூட சில பேருக்கு இருக்கும். மேலும் சில எதிர்ப்புகள் உங்களுக்கு இடைஞ்சல்களை கொடுப்பாங்க. அதாவது உங்களை சுத்தி எதிரிகளே இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வார்த்தைகள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். வெளிப்படையா எதையும் பேசிடுறத தவிர்த்துறது நல்லது. அதே போல ஹெல்த் இஷ்யூஸ், குறிப்பா அந்த கண் தொடர்பான பிரச்சனைகளா போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கவனம் செலுத்திங்க. அதே போல கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவு நிலையில ஏதோ வகையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அல்லது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு நீங்கும். அதற்கு மருத்துவ செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சிறுதூர பயணம் கொஞ்சம் போயிட்டு வருவீங்க. வெளிநாட்டில் இருப்பவர்கள் தாய்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. கண் தொடர்பான பிரச்சனைகள், பல்லு, இந்த மாதிரி முகத்துல சில பிரச்சனைகளும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வெஹிக்கிள் வகையில அல்லது வீடு வகையில செலவுகளும் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால கொஞ்சம் திட்டமிட்டு செலவு பண்றது நல்லது. மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் நல்லாவே படிப்பீங்க. ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் உடல்நல விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்திங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. கண்டிப்பா அதற்கான பலன் உண்டு. செவ்வாய் 3ஆம் இடத்துலதான் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நிறைய டிராவல் பண்ண வைப்பாரு. அண்ட அயலார்கள், புதிய நண்பர்கள்லாம் வருவாங்க. எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஒரு கேப் போட்டு பழகிறது தான் நல்லது. ஒரு டிஸ்டன்ஸ் வைக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க ஆஸ்யூஷுவலான இன்கம் வரும், ஆஸ்யூஷுவலான லைஃப் வரும். சில விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமாக இருந்தீங்கன்னாக்க இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். அதாவது மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலும், அதாவது சூரியன் சனியை அஸ்தங்கப்படுத்தி 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கடனுக்கு வியாபாரம் பண்ணாதீங்க. லாபங்கள் ஏற்கனவே குறையிற மாதிரி தான் இருக்கு. கடனுக்கு விட்டீங்கன்னாக்க அதை கலெக்ட் பண்றதும் கஷ்டம். சகோதர வழி, மூத்த சகோதர வழியில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும். அதனால சகோதர வழி உறவுகள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். மேலும் அபிலாஷைகள்ல நிறைவேறுவதில் மாதத்துல முதல் பகுதியில கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் தடையாதான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க நினைக்கிறது உடனே நடக்காத, கடினமா முயற்சி பண்ற மாதிரி இருக்கும். ஆனா மாதத்தோட பிற்பகுதியில நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்களோ அதுக்கான பலன் நீங்க அறுவடை செய்யலாம். சோ அதனால தொடர்ந்து முயற்சி செய்யுங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். அதே போல எந்த ஒரு விஷயமே நீங்க துணிச்சலோட தைரியத்தோட இந்த காலகட்டத்தில் இறங்கி செயல்படக்கூடிய காலகட்டம் தான். அதனால வெற்றி கண்டிப்பாக உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுனாக்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு. ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம். நீங்க முடிந்தால் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை வழிபாடு செய்துட்டு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னாக்க சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கு, அந்த ஆலயத்திற்குள்ளாரியே அங்க வழிபாடு செய்யலாம். அல்லது மதுரையில் இருப்பவர்கள் திருமோங்கூர், அங்க இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்ல சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கு, அதை வழிபாடு செய்யலாம். அதே போல லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபாடு செய்யறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். வெள்ளிக்கிழமையில இதெல்லாம் செய்யணும். அப்ப பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த பொருளாதார ரீதியான பிரச்சனை, எதிர்பாலினரால் வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் பெருசா இல்லாம இருப்பீங்க. புதிய உறவுகள் கிட்ட மட்டும் தான் கவனமா இருங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது இப்ப ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் ஆறாங்க, உங்களை தவறா வழி நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.